2026 தாவேக்கா ஆட்சியை பிடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு, அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னவர் இன்னைக்கு ஏன் குட் பை சொல்றாருன்னு ஒரு விஜய் செய்யற தவறுக்கு எதுக்கு பிரசாந்த் கிஷோர் பொறுப்பு இருக்கணும்? அதுக்காக எஸ்கேப் ஆகுறாங்க. நம்ம எம்ஜிஆர் ஏற்கனவே வாழும் எம்ஜிஆர் நம்ம தான், நமக்காக மக்கள் பூரா காத்திருக்காங்கன்னு அவர் நினைக்கிறாரு. பனையூர் பக்கடா விட்டு வெளியே வர்றதே கிடையாது. எப்பயாவது இந்த சீட் எடுக்கிறதுக்கு கிளி வெளியே வரும்ல, அது மாதிரி எப்பயாவது வர்றாரு. ராமா மின்னல் மாதிரி வர்றாரு, சரக்குன்னு வந்துட்டு சரக்குன்னு போயிடுறாரு. தன்னம்பிக்கைங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு விழாதுங்கிறது அவருக்கே தெரியுது. விஜய கூப்பிட்டியனாலே அது உங்களுக்கு வீக்கா இருக்கேன்னு அர்த்தம். அண்ணாவுக்கு எம்ஜிஆர் போல எடப்பாடிக்கு விஜய். சேக்கிரார் எழுதிய கம்பராமாயணத்தை தேடி கொண்டிருப்பவர்கள் தமிழ்நாட்டு வாசகர்களில் நானும் கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு 1 கோடி ரூபாய் பரிசு வழங்குறதுக்கு தயாராக. தொண்டர் பலமிக்க அதிமுகங்கிற கட்சியை காப்பாற்றுவதற்கு நீங்க போங்க. தமிழகத்தை காப்போம்னு சொல்றீங்க, உங்களால கட்சியவே காப்பாற்ற முடியல. சரி, கட்சியை காப்பாற்றுறதுக்காக நீங்க போங்க. பாஜக காரன் எது கூட்டு போறிய? அவங்களோட தான் கூட்டணியில இருக்காங்க. அப்ப அவங்களதான் நான் சொல்றேன், சனி போனா தனியா போகாதுங்க. சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தாவேக்கா கட்சியிலிருந்து சிறப்பு ஆலோசகர் பொறுப்புல இருந்து விலகி இருக்கிறார் பிரசாந்த் கிஷோர். ஏன் விலகினாரு அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு. குறிப்பாக பீகார்ல சட்டமன்ற தேர்தல் வருது, அதுல ஜன்ஸ்வராஜ் கட்சி போட்டியிடுகிறது. அந்த வேலைப்பாடுகளுக்காக இதுல கவனம் செலுத்த முடியாது என்பதனால சிறப்பு ஆலோசகர் பொறுப்புல இருந்து விலகி இருக்காரு அப்படின்னு ஒரு காரணம் சொல்லப்படுது. இன்னொரு புறம் விஜயனுடைய நிலைப்பாடு, கூட்டணி நிலைப்பாடு செட் ஆகல, அவர் செய்வது எனக்கு பிடிக்கல, அதன் அடிப்படையில அவர் விலகி இருக்காரு அப்படின்ற காரணம் சொல்லப்படுது. நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் என்று சொல்லுகிறவர்கள் தாங்களே கட்சி ஆரம்பிப்பது என்பது அவர்களுடைய அதீத தன்னம்பிக்கை, ஓவர் கான்பிடன்ஸை காட்டுது. எல்லாருக்கும் தாலி எடுத்து கொடுக்கறதுனாலேயே நம்மளே மாப்பிள்ளை ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை தான் அது. அப்ப தேர்தல் வியூகம்ங்கிறது என்ன? ஏற்கனவே அங்கு என்ன நிலைப்பாடு இருக்கிறதோ அதுல ஏதாவது ஒரு மாற்றம் செய்தால் இது வெற்றி பெற்று விடுவோம் அப்படிங்கிற, அதற்கு பின்னாடி ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கு பின்னாடியும் ஒரு அசுரத்தனமான உழைப்பு இருக்கிறது. ஒரு கட்சி நீங்க திடீர்னு ஒரு நம்பகத்தன்மையை பெற முடியுமா? சினிமா நடிகர்களுக்கு புரியாத விஷயம் என்னன்னா, திடீர்னு ஒரு நம்பகத்தன்மையை பெற முடியுமா? இப்ப நீங்க கூமாப்பட்டியில இருந்து ஒருத்தன் 2 கையை விரிச்சு ஏங்க கூமாப்பட்டிக்கு வாங்க அப்படின்னு ஒருத்தன் கத்துறான், ஒரே நாள்ல ட்ரெண்டிங் ஆகிறான்ல, தமிழ்நாடு முழுக்க அறியப்படுறான் அல்லது உலகம் முழுக்க அறியப்படுறான்ல, அதனால அவன் நம்பிக்கைக்குரியவனா? போனவங்க பூரா வெறிநாய் கடியிலையும் பாம்பு கடியிலையும் தப்பிச்சு ஓடியாந்தாங்களா இல்லையா? கூமாப்பட்டியில தண்ணி இல்லைன்னு ஓடியாந்தாங்களா இல்லையா? இந்த கூமாப்பட்டியும் இவங்களும் ஒண்ணுதான். நீங்க இந்த கூமாப்பட்டிக்காரன் கூப்பிட்டதையும் விஜய் கட்சிக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறதும் ஏறத்தாழ 2 ஒண்ணுதான். பெரிய வித்தியாசம் ஒண்ணுமே கிடையாது. இந்த உடனே ட்ரெண்டிங் ஆகுறது இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி இது ஆயிருக்கு. இப்ப நீங்க சோசியல் மீடியா காலத்துல தான் இப்படி ஆயிருக்குன்னு நீங்க நினைக்கக்கூடாது. பிள்ளையார் பால் குடிக்கிறாரு அப்படின்னு கிளப்பி விட்டாங்க. ஒரு 90களினுடைய காலகட்டம்னு நினைக்கிறேன். பிள்ளையாரு பால் குடிக்கிறாரு அப்படின்னு. அது மட்டும் கிடையாது, நான் தான் குடிக்க வச்சேன் அப்படின்னு சந்திராசாமின்னு ஒரு ஆள் அந்த காலகட்டத்தில் சொன்னேன். எல்லா காலகட்டத்திலையுமே இந்த திடீர்னு நடக்கக்கூடிய அந்த ட்ரெண்டிங் இருக்குல்ல, அதுல எல்லாருமே வருவாங்க. நீங்க எம்ஜிஆருடைய அரசியலுக்கு மிகப்பெரிய அஸ்திவாரம் என்ன? கட்சியில அரசியல் பயிற்சி பெற்றவர்கள், அரசியலிலே வழிகாட்டக்கூடிய அளவிற்கு அரசியலிலே முதிர்ச்சி பெற்றவர்கள் எல்லாருமே அந்த கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர்களாக இருந்தார். அதனால எம்ஜிஆருக்கு அரசியல் தெரியாது நான் சொல்ல வரல. எம்ஜிஆர் 1952 தொடங்கி 72 வரைக்கும் திமுக 20 வருஷம் அவர் பயிற்சி பெற்றிருக்காரு. அதாவது களப்பணி ஆற்றியிருக்கிறாரு. கட்சிக்கு பிரச்சாரகராக இருக்காரு, சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு, கட்சி பொருளாளராக இருக்கிறாரு. எல்லாத்துக்கும் நல்லது கெட்டது அவருடைய தொண்டையில பாய்ந்த துப்பாக்கி குண்டு தான் பெரிய மாற்றத்தை உருவாக்குச்சு. ஆட்சி மாற்றத்திலேயே பெரிய பங்களிப்பு அவருக்கு உண்டு. அப்ப எல்லா வகையிலையுமே தன்னை அவர் அர்ப்பணித்துக் கொண்டு அரசியல் வியூகங்கள் வகுக்கக்கூடிய இடங்கள்ல அவரு முக்கிய தலைவர்கள் வரிசையில, பொருளாளர்னா கட்சியினுடைய தலைவர், பொதுச் செயலாளருடைய அந்த முதல் கட்ட 3 பேர்ல ஒருத்தரா இருக்கார்ல பொருளாளர். எல்லா முக்கிய முடிவுகளையும் அவர் பங்கேற்றிருக்கிறார். அப்ப அரசியல்ல ஒரு அனுபவம் அவருக்கு இருக்கு. அதனால 72ல அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது 77ல ஆட்சி அமைக்கிறார். அப்ப மொத்த கணக்கு, அரசியல் அனுபவ கணக்கு, முதலமைச்சர் ஆவதற்கு வரைக்கும் உள்ள கணக்கு 25 ஆண்டு காலம். திமுகவில் 20 ஆண்டு காலம், தனியாக கட்சி ஆரம்பித்தது 5 ஆண்டு கால பணி. அப்ப 1/4 நூற்றாண்டு கட்சி பணியிலே தான் எம்ஜிஆர் முதலமைச்சரானாரே தவிர, இந்த திடீர் சாம்பார், திடீர் ரசம் வைக்கிறது மாதிரி, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ல 10 நிமிஷத்துல எல்லாத்தையும் அப்படி டக்கு டக்குன்னு போட்டு எடுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரிலாம் இல்லை. அதுக்கு கூட முதல்ல காய்கறிலாம் வெட்டி வச்சிருக்கணும். ஃபாஸ்ட் ஃபுட்லையும் திடீர்னு வர முடியாது.
அதுக்கு ஏற்கனவே அரிசிலாம் வந்து ஊற வச்சிருக்கணும், ஏற்கனவே மாவு ஆட்டி வச்சிருக்கணும், அல்லது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருக்கணும் இல்லையே, நெருப்பா. சோதனை ஓட்டம் தான். இப்போ 2026 சோதனை ஓட்டமாக தான் இருக்கு. அன்டெஸ்டடா தான் விஜய் இருக்காரு அப்படின்றப்போ, ஆனால் தாவேக்காவினுடைய 2ஆம் ஆண்டு தொடக்க விழால பிரசாந்த் கிஷோர் சொல்றாரு, 2026ல தாவேக்கா ஆட்சியை பிடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நெறையா இருக்கு. அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னவரு, இன்னைக்கு ஏன் குட் பை சொல்றாருன்னு ஒரு கேள்வி வருதுல்ல? ஏங்க அவரு சொன்னது பூரா பலிக்கலைன்னா, இப்ப நீங்க ஜோசியக்காரனையே நீங்க வந்து சொன்னது பலிக்கலைன்னா அந்த பக்கம் மாட்டேங்கிறீங்க. தேர்தல் வியூக வகுப்பாளர்கள்லாம் 400 கோடி, 500 கோடி சம்பளம் வாங்கிட்டு டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கோடிக்கணக்கான ரூபாய் சம்பளமா வாங்கிட்டு பண்றாங்க. இவரு கோடிக்கணக்குல வந்து 200 கோடி சம்பளம் வாங்கக்கூடியவரு விஜய். எல்லாருக்கும் பிசினஸ் பாதிக்குதுல்ல. சொன்னது நடக்காதுங்கிறது தெரியுது. வாபஸ் வாங்கிக்கிறது புத்திசாலித்தனம். பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள் எல்லாம் களத்துல இருந்து தோற்று போயிட்டாருன்னு அந்த கட்ட வேற எதுக்கு? விஜய் செய்யற தவறுக்கு எதுக்கு பிரசாந்த் கிஷோர் பொறுப்பேற்கணும்? அதுக்காக எஸ்கேப் ஆகுறாங்க, அவ்வளவுதான். அவரு அவர் பீகார் தேர்தலில் இடைத்தேர்தலில் நின்று அவர் வந்து ஏற்கனவே நட்டமா நின்ற கட்சியை வந்து ரெண்டா பிளந்துட்டாருன்னு அந்த ஊர்ல பேசுறாங்கல்ல. இடைத்தேர்தல் அத்தனையும் அவருக்கு தோல்வி, மண்ண கவிருச்சு. மக்கள் மனநிலையை வந்து தீர்மானிக்கக்கூடிய இடத்துல ஒரு கட்சியினுடைய நீண்டகால பணி, அவர்களுடைய நம்பகத்தன்மை, கட்சி தலைமை மீதான நம்பிக்கை, அவங்களுடைய தத்துவார்த்தங்கள், அவருடைய எல்லாமே சேருது. வெறும் வியூகம்ங்கிறது வந்து நம்ம ஏற்க முடியாது. கடைசி நேரத்தில் போய் நீங்க எல்லார்ட்டையும் கருத்து கேட்க முடியுமா? நான் கேட்கிறேன். இப்போ திடீர்னு வந்து லயோலா கல்லூரி மாணவர்கள் கருத்து கணிப்பு கேட்டார்கள் நம்ம சொல்றோம். எல்லாரிடத்திலுமா கருத்து கேட்க முடியும்? ஒரு குத்து மதிப்பா கேட்கறது தான். என்ன இன்னைக்கு வந்து இணையதளம் இருக்கிறதுனால டேட்டாஸ் கலெக்ட் பண்ண முடியுது. இப்ப கலைஞர் அவர்கள் வந்து அரசியலை சந்தித்த போது, ஜெயலலிதா அவர்களை சந்தித்த போதெல்லாம் இந்த தேர்தல் வியூகம்னு ஒண்ணு இல்லையில. நரேந்திர மோடிக்கு பின்பு தானே அது பிரபலம். அதற்கு முன்பு என்ன தேர்தல் வியூகம்? ஒவ்வொரு கட்சியிலையும் கூப்பிட்டு கட்சி செயலாளரை கூப்பிட்டு ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர்லாம் கலந்து ஆலோசனை கூட்டத்தில் கேட்பாங்க. என்னையா உங்க ஏரியாவில் ஓட்டு விழுகுமா? ஓட்டு விழுகலைன்னா உன்னை தொலைச்சு போடுவேன், கட்சி பதவியெல்லாம் தூக்கிடுவேன், உண்மையை சொல்லுன்னு சொன்னா உண்மையை சொல்லிடுவாங்க. எப்பவுமே ஒவ்வொரு கட்சியிலையும் 2 கோஷ்டி இருப்பாங்க. ஒரு மாவட்ட செயலாளர்னா அவருக்கு எதிராக ஒருத்தன் அதே இடத்துக்கு வர்றதுக்கான முயற்சியோடு இன்னொருத்தன் கூடவே இருப்பான். அவன் எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருவான். இவ்வளவுதான் தேர்தல் வியூகம் கடந்த காலங்களில். இப்போ அதை வந்து டேட்டாஸ் கலெக்ட் பண்ணிட்டு இந்த சமூகம் இவ்வளவு இருக்கிறது, சிறுபான்மை இவ்வளவு இருக்கிறாங்க, எதிர்ப்பு இவ்வளவு இருக்கு, இந்த எதிர்ப்பை எப்படி நீங்க வந்து ஒன்று கூட்ட போறீங்க அப்படின்னு ஒரு வியூகம் வைக்கிறாங்க. அது மட்டுமே அரசியல் ஆகிவிடாது. அப்புறம் விஜயோட கட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே தேர்தல் வியூக வகுப்பாளர் தானே. ஏற்கனவே ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சர் ஆக்காம விட மாட்டேன்னு சொன்ன ஜான் ஆரோக்கியசாமி தானே இப்ப விஜய முதலமைச்சர் ஆக்குறதுக்கு போராடிட்டு இருக்காரு. மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி கட்சி 2ஆ போச்சு. அவர் முதலமைச்சர் ஆக்கிட்டு தான் வருவேன்ட்டு ஜான் ஆரோக்கியசாமி கிளம்புனாரு. அங்கிருந்து எஸ்கேப் ஆகி இங்கே வந்திருக்கிறாரு. இப்போ இவரை முதலமைச்சர் ஆக்குவேன்னு சொல்றாரு. 2026 ஆக்குறாரான்னு நம்ம பார்ப்போம். இல்ல, என்னுடைய தலைமையில தான் கூட்டணி, முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் சொல்றப்போ, யார் தான் விஜயை தலைமையை ஏத்துக்கிட்டு விஜய் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி யார் போவாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப அதிமுகவுக்கும் கேட் போடுறாரு ஒரு பக்கம். கேட் எங்கெங்க போட்டாரு? அதிமுக வரல. அதிமுக வந்து மாட்டிக்கிருச்சாங்க. அமித்ஷா விரித்த வலையில் அதிமுக மாட்டிக்கொண்டது. எடப்பாடி பழனிசாமி மகன் மேல இருக்கிற வழக்கு, அவருடைய சம்பந்தி மேல இருக்கிற வழக்கு, எஸ்பி வேலுமணி போன்றவர்கள் எல்லாம் அவருக்கு வந்து கட்சியினுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளா இருக்கிறவங்க எல்லாருமே பாஜக சார்பு நிலையை எடுத்ததுனால எடப்பாடி பழனிசாமிக்கு வேற திக்கும் இல்லை, திசையும் இல்லை. அவர் என்ன ஒரு தத்துவார்த்த அறிஞர்? அவர் அரசியல் அறிஞர்? அவரு கொள்கை வெளிப்பட்டு வந்தவரா? கூவாத்தூர்ல தானே வந்தாரு. அவருக்கு ஏதாவது கொள்கை தெரியுமா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரா வந்தார் அவரு. அவரை சேலம் தாண்டி எவனுக்குமே தெரியாது. இருக்கிற அமைச்சர்கள், முக்கிய அமைச்சர்கள்ல வந்து 30வது இடத்துல தான் அவர் இருந்தாரு. முக்கிய இடத்துல கூட கிடையாது. முதன்மையான அமைச்சர்கள் வரிசையில கூட அவர் கிடையாது. 30வது இடத்துல இருந்தாரு. அவரை சசிகலா செய்த வரலாற்று பிழை வந்து அவரை வந்து தலைமையா தேர்ந்தெடுத்தது. இன்னைக்கு அதனுடைய பலனை சசிகலாவும் அனுபவிக்கிறாங்க, தமிழ்நாடும் அனுபவிக்குது, அதிமுகவும் அனுபவிக்குது. இல்ல, விஜயை பத்தி ஒரு கேள்வி கேட்டா விமர்சனம் செய்யாம மயிலர்கால தடவுறது மாதிரி தான் எடப்பாடியும் பதில் சொல்றாரு. விஜயும் வந்து அதிமுகவை பெரிதாக விமர்சனம் செய்வது போல எங்கேயும் பார்த்ததும் இல்லை நம்ம. அப்போ இருவருக்குள்ளயும் ஒரு உடன்பாடு இருக்கா? அது தேர்தல் அது வேற ஒண்ணுமே கிடையாது. அதிமுக என்கிற கட்சி இருக்கிறது. அந்த கட்சிக்கு ஒரு வசீகர தலைமையாக கடந்த காலத்துல தொடக்க நிறுவனராக இருந்து எம்ஜிஆர் இருந்தார். பின்னாளில் அதே போன்ற ஒரு வசீகர தலைமையாக ஜெயலலிதா இருந்தாங்க. அந்த வசீகர தலைமை என்கிற இடத்துல இவர் இல்ல. எடப்பாடி பழனிசாமி இல்ல. விஜய்கிட்ட அதிமுக மாதிரியான கட்டமைப்பு கிடையாது, கட்சியினுடைய நிர்வாகம் கிடையாது. ஆனா அவர் கிளம்பி போனார்னா கூட்டம் வரும். அதனால விஜய் தன்னை எம்ஜிஆராக கருதி கொடுக்கிறார். அப்ப எம்ஜிஆர் தனியாவும் அதிமுக என்கிற கட்சி தனியாவும் இருக்கு. ரெண்டும் ஒன்று கூடுவதுதானே இயற்கை. அப்படி அவங்க கற்பனையில வாழ்ந்துட்டு இருக்காங்க.
இவர் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செய்தால் கூட்டம் வந்துடும், நம்ம முதலமைச்சர் ஆயிடலாம்னு எப்படி கூவாத்தூர் மாதிரி இவர் நினைக்கிறார், எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார். விஜய் என்ன நினைக்கிறாரு, நம்ம எம்ஜிஆர் ஏற்கனவே வாழும் எம்ஜிஆர் நம்ம தான், நமக்காக மக்கள் பூரா காத்திருக்காங்கன்னு அவர் நினைக்கிறார். பனையூர் பங்கடா விட்டு வெளியே வர்றதே கிடையாது. எப்பயாவது இந்த சீட் எடுக்கிறதுக்கு கிளி வெளியே வரும்ல, அது மாதிரி எப்பயாவது வர்றாரு, வாமா மின்னல் மாதிரி வர்றாரு, சரக்குன்னு வந்துட்டு சரக்குன்னு போயிடுறாரு. ஒரு ஃப்ளைட்டில் வருவார், டக்குன்னு போயிடுவார். எந்த பிரச்சனையிலும் மக்களோடு மக்களாக நின்று களங்காண்பதற்கு இன்னும் விஜய்க்கு வந்து அரசியல் பயிற்சியே கிடையாது. எந்த களத்திலையுமே அவர் கிடையாது. ஸ்டாலினுக்கே எச்சரிக்கை கொடுக்கிறாரு, நான் தலைமைச் செயலகத்தை நோக்கி மக்களை கூட்டிட்டு வருவேன்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, மக்களை கூட்டிக்கிட்டு வருவேங்கிறது இல்ல, கூட்டிக்கிட்டு வாங்கன்னு தான் நான் சொல்றேன். எதுக்கு வாய்ச்சவடாலு? எவ்வளோ பேர் வாய்ச்சவடால நம்ம பார்த்துட்டோம்ல. நான் சும்மா விட மாட்டேன், எல்லாருடைய இதையும் நான் வந்து எது அறிவாலயத்துக்கு செங்கலை உருவாம விட மாட்டேன் அப்படின்னு அண்ணாமலை சொன்னார்ல. செங்கலை உருவிட்டாரா? கட்சி தலைவர் பதவி விட்டு உருவிட்டாங்களா அவரை? வாய்ச்சவடால் யார் வேணாலும் பேசலாம், வென்று காட்டணும்ல. நீங்க சும்மா வந்துகிட்ட முதலமைச்சர்னா அவர் 75 ஆண்டு கால அரசியல் இயக்கத்தினுடைய ஒரு பெரிய தலைமை. அவரு 6 முறை ஆட்சி செய்த ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி திமுக. திமுக வந்து எமர்ஜென்சியை சந்தித்த இயக்கம். எம்ஜிஆர் என்கிற ஒரு மாபெரும் வசீகரமான தலைமையோடு தேர்தல் தோல்வியை போராடி கொண்டே இருந்து அந்த கட்சி அழித்துட்டல. எனக்கு பின்னாடி 100 ஆண்டுகள் இந்த கட்சி இருக்கும்னு சொன்னாங்க. 100 நாள் தாங்கிறதே முடியாம போச்சு அந்த கட்சினால. ஏடிஎம்கே இன்னைக்கு வந்து போராடிக்கிட்டு இருக்கு, திண்டாடிட்டு கிடக்கு. அதிமுகவினுடைய எந்த அதிமுகல இருந்து யாரு பேசுறாங்கன்னே தெரியல. அன்வர் ராஜா சொல்றாரு, பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இது பொருந்தா கூட்டணிங்கிறத தெளிவா சொல்றாரு. இல்ல ஒருவேளை அவங்க வந்து விஜய்க்கு அடி போடுறதுனால பாஜகவை வெளியேற்றி விட்டு விஜயை நம்ம கூப்பிட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு கணக்கு போடுறாங்களான்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல, எதற்காக நாடாளுமன்ற தேர்தல் காலகட்டங்களுக்கு முன்பு பாஜகவை விட்டு எதுக்காக வெளில வந்தாங்க, ஏன் மறுபடியும் போனாங்க? இது ரெண்டுக்கு ஏதாவது காரண காரியம் சொல்லியிருக்காங்களா யாருக்காது? யாரும் கூட்டணிக்கு வரல, பாஜக வருது, கூட்டணிக்கு போறாங்க. இல்லைங்க, திடீர்னு நான் பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன், ரொம்ப நாள் கழிச்சு என் கூட ஸ்கூல்ல படிச்சவன் வந்து காஃபி சாப்பிட்டு இருந்தேன்னு சொல்ற மாதிரி. நான் திடீர்னு டெல்லி போனேன், அமித்ஷாவை பார்த்தேன் தானே சொல்றாரு. பாஜகவோடு கூட்டணி போவதா வேண்டாமா என்பதை செயற்குழு கூட்டி, பொதுக்குழு கூட்டி, மாவட்ட செயலாளர்களோடு கலந்து ஆலோசனை நடத்தி ஏக மனதாக தீர்மானம் ஏற்றி போனாரா எடப்பாடி பழனிசாமி? திடீர்னு போறாரு. காலையில ஒரு ஃபிளைட் ஏறும் போதே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொல்லிட்டாரு இவர் எங்கே போறாருன்னு. அவர் யாருக்குமே தெரியாது, ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு பூனை கண்ணை மூடிக்கொண்டால் வந்து உலகம் இருண்டு விடுன்ற மாதிரி அவர் போயிட்டு, நான் வந்து இது அதிமுக ஆஃபீஸ் டெல்லியில் திறந்துருக்கோம், அதில் வந்து கிரில் இதெல்லாம் வந்து பெயிண்ட் அடிச்சிருக்கான்னு பார்க்க வந்தேன், செங்கல் கரெக்டாக இருக்கான்னு பார்க்க வந்தேன், அப்படித்தானே சொல்லிட்டே இருந்தாரு. வாசப்படி கரெக்டாக வச்சிருக்கிறாங்களான்னு பார்க்க வந்தேன், ஏசி வேலை செய்தான்னு செக் பண்ண வந்தேன் சொல்லிட்டே இருந்தாரு. பார்வையிட வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. அதாங்க அதுக்கு அர்த்தம் தானே. கட்டடத்தை பார்வையிடுறதுனா என்ன இருக்கும்? கட்டடத்தில் பாத்ரூம்ல தண்ணி வருதான்னு பார்க்க வந்தேன்னு சொன்னாரு. இதுக்கு அர்த்தம் என்ன? அதுக்கு கட்டடத்தை பார்வையிட வந்தேன். எதுக்கு போய் சொல்லணும்? குறைந்தபட்சம் இந்த தில்லே கிடையாதுங்க. நான் அப்படித்தான் வந்தேன், என்னப்பா அப்படின்னு கேட்கணும்ல. பத்திரிகையாளர்களை பார்த்து உன்னை பயப்படாம ஒரு கருத்தை சொல்வதற்கான குறைந்தபட்ச துணிச்சல் கூட கிடையாதுல்ல. இல்ல அன்டெஸ்டடா இருக்கக்கூடிய விஜயே வந்து வாங்கன்னு அதிமுகவுடைய அத்தனை அமைச்சர்களுமே கூப்பிடுறாங்க. எடப்பாடி முதல் கொண்டு வந்து பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிற போது கூட ஒரு சாஃப்டா வந்து சொல்றாரு, பதில் கொடுக்குறாரு. நீங்க வரணும்ன்றாரு, கூட்டணிக்குள்ள வரணும், திமுகவை எதிர்க்கணும், எல்லாம் ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ எடப்பாடியினுடைய ஸ்டேஜ் என்னவாக இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்கு. தன்னம்பிக்கை தான். நான் போனா ஓட்டு போட மாட்டாங்க, என் மூஞ்சியை பார்த்தா ஓட்டு போட மாட்டாங்க, உன் முகத்தை காட்டுன்னு சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? தன்னம்பிக்கைங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு விழாதுங்கிறது அவருக்கே தெரியுது. விஜய கூப்பிட்டியனாலே அது வந்து உங்களுக்கு வந்து வீக்கா இருக்கேன்னு அர்த்தம். அண்ணாவுக்கு எம்ஜிஆர் போல எடப்பாடிக்கு விஜய். ஏன் வரலாற்றை கொச்சப்படுத்துறீங்க? சேக்கிரார் எழுதிய கம்பராமாயணத்தை தேடிக்கொண்டிருப்பவர்கள் தமிழ்நாட்டு வாசகர்களில் நானும் ஒருவன். கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு 1 கோடி ரூபாய் பரிசு வழங்குறதுக்கும் தயாரா இருக்கும். கிடைக்கலையே, அதுதானே படிச்சிருக்காரு. அவர் படிச்சது அவ்வளவுதானே. அவருக்கு ஏதாவது தெரியுமா? திராவிடம்னா என்ன அப்படின்னு கேட்டா அதெல்லாம் புராணம் படிச்ச ஆளுக்கு தான் தெரியும் சொன்னாரா இல்லையா? அவ்வளவுதானே ஒரு நாலேஜ். அதெல்லாம் உள்ளது. அதாவது திமுகவை வீழ்த்த வேண்டும் சொல்றாங்க. எதற்காக வீழ்த்த வேண்டும் சொல்லணும்ல. திருப்புவனத்துல வந்து ஒரு இளைஞரை அடிச்சு கொண்டுட்டாங்க போலீஸ்னா சாத்தாங்குளத்தை வந்து மக்கள் சொல்லுவான்ல. என்ன சொல்றேன், திமுகவை விட ஒரு சிறந்த ஆட்சியை எடப்பாடி பழனிசாமி கடந்த காலத்தில் கொடுத்திருக்கிறாரா? மாநில உரிமையை பாதுகாத்திருக்கிறாரா? வேளாண்மை திருத்த சட்டத்துக்கு கண்ணை மூடிக்கொண்டு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு.
குடியுரிமை திருத்த சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது, ஷாஹின்பாக் போராட்டம் நடந்துச்சு, அதை ஆதரித்ததுல அதிமுக வந்து மிகப்பெரிய ஒரு பஞ்சமா பாதகத்தை வந்து இஸ்லாமியர்களுக்கு செஞ்சிருக்காங்க. இந்தியாவினுடைய எல்லா கருப்பு சட்டங்களும், முத்தலாக்கு சட்டத்துல இருந்து எந்த கருப்பு சட்டம் போட்டாலும் கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிக்கிற இடத்துல தான் இந்தியா. உங்களுக்கு எதுக்கு கட்சின்னு நான் கேட்கிறேன். பிஜேபியில போய் எடப்பாடி பழனிசாமி சேர வேண்டியதானே? முன்னாள் அமைச்சர்ல ஒருவர் தான் நயினார் நாகேந்திரன், அவர் போய் அங்க இருக்காருல்ல. உங்களுக்கு எதுக்கு தனியா கட்சின்னு நான் கேட்கிறேன். தனித்தன்மை வேண்டாமா? ஒரு அரசியல் கட்சி நடத்துறீங்க, உங்களுக்கு ஒரு தனித்தன்மை வேணாமா? ஒரு தில்லு வேணாமா? மோடியா லேடியா என்று கேட்ட அந்த தில்லு உங்களுக்கு வேணாமா? ஒரு அரசியல் கட்சி நடத்துவதற்கான அடிப்படை துணிச்சல் தானே. இவ்வளவு பெரிய தொடரடியா இருந்துகிட்டு அமலாக்கத்துறை தூக்கிட்டு போயிடுவாங்களோ, வருமான வரித்துறையில வச்சு மிதிச்சிருவாங்களோ, நம்மள வருமான கணக்கு கேட்டுருவாங்களோ, நம்ம மாட்டிக்கிருவோமோன்னு சொல்லி இந்த திருட்டு காசை பாதுகாக்கிறதுக்கு, கொள்ளையடிச்ச காசை வந்து பாதுகாக்கிறதுக்கு, உங்கள் பொக்கிஷங்களின் சாவிக்கு பயந்து கொண்டு நீங்க வந்து பாஜக பின்னாடி போவீங்கன்னா நீங்க போகலாம். அதிமுக தொண்டர்கள் எதுக்கு போகணும்? அவன் என்ன செஞ்சான்? உங்களை மாதிரி அவன் கொள்ளக்காரனாவன்? உங்களை மாதிரி அரசியல்ல வந்து ஆதாயத்துக்காக வாழ்ந்தவனா? பாஜக பின்னாடி அதிமுக தொண்டர்கள் போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? இன்னைக்கு அன்வராஜா பேசுறாரு, பாஜக ஒரு காலத்தில் வந்து தமிழ்நாட்டை ஆள முடியாதுன்னு சொல்றாரு. அவர் அதிமுக காரர் தான். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க. இல்ல, அதை சொல்லுகிற அன்வர் ராஜாவுக்கு இருக்கக்கூடிய தைரியத்துல ஒரு 50% கூட வேணாம், 5% எடப்பாடி பழனிசாமி இருக்கா. கட்சி தலைவன், கட்சியினுடைய தொண்டர்கள் கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க அந்த கட்சியில. திமுகவுக்கு நிகரான கட்சி அதிமுக. தொண்டர்கள் பலம் கொண்டிருக்கிற கட்சி. மாறி மாறி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டின ஒரு நதிக்கு 2 கரைகளை போல திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி தானே. அது இல்லாம அரசியல் பயணமே இங்க இல்ல. ஒரு கரையை உடைச்சிட்டாங்கல்ல பாஜக. திமுக ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு. இது தேவையில்லாத பாடு. நீங்க சொத்தை பாதுகாக்கிறதுக்காக நீங்க அரசியல் கட்சியில இருக்கீங்க, அவ்வளவுதான். திமுகவை எடப்பாடி பழனிசாமியால் வெல்ல முடியுமா? இல்ல விஜயால வெல்ல முடியுமா? இல்ல, இன்னைக்கு சுற்றுப்பயணம் போறாரு, ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. சூறாவளி சுற்றுப்பயணம்னு சொல்றாங்க. கேக்குறேன், சுற்றுப்பயணம் போங்க. தொண்டர் பலமிக்க அதிமுகங்கிற கட்சியை காப்பாற்றுவதற்கு நீங்க போங்க. தமிழகத்தை காப்போம்னு சொல்றீங்க, உங்களால கட்சியவே காப்பாற்ற முடியல. சரி, கட்சியை காப்பாத்துறதுக்காக நீங்க போங்க. பாஜக காரன் எதுக்கு கூட்டு போறிய? அவன் எதுக்கு உங்களுக்கு இந்த ஊர்வலத்துல? அவங்களோட தான் கூட்டணியில இருக்காங்க. அப்ப அவங்களதான் நான் சொல்றேன். சனி போனா தனியா போகாதுங்க, கூட ஒரு ஜேவலை கட்டி தாங்க தூக்கிட்டு போவாங்க. பார்த்துருக்கேங்க பல முறை. இது தேவையில்லாத வேலையா இல்லையா? பாஜகவை அதிமுக தொண்டர்கள் விரும்புகிறார்களா? ரொம்ப சிம்பிள் கேள்வி. அதிமுக வந்து பாஜக கூட்டணி உடைந்த போது, நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு உடைந்த போது பட்டாசு வெடித்து இனிப்பு கொடுத்து ஏன் கொண்டாடுறேன்? அதிமுக தொண்டர்களினுடைய மன உணர்வு என்னவாக இருக்கிறது? அந்த மன உணர்வுக்கு எதிராக நீ ஒரு முடிவை எடுக்கிறீங்கன்னா அது கொள்கை சார்ந்த முடிவா? முதல்ல நான் கேட்கிறேன். ராஜேந்திர பாலாஜி சொல்றாரு அதிமுக வந்து ஒரு மதச்சார்பற்ற கட்சி. அதை சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன வந்துச்சு? அப்போ உங்களுடைய நம்பகத்தன்மையை நீங்கள் பாதுகாப்பதற்கு தவறிட்டீங்க. யாரா வருவான்? திருமாவளவன் கட்சியை உடைச்சிக்கிட்டு வரமாட்டாரா? விஜய் வரமாட்டாரா? சிபிஎம் வராதா என்று காத்து கிடக்கிற இடத்துல அதிமுக பலவீனப்பட்டு கிடக்கிறதா இல்லையா? உங்களை நம்பி எப்படி வருவான்? பாஜக விட்டு வெளியில வந்த போது கூட சித்தாந்த ரீதியாக, கொள்கை ரீதியாக ஒரு விமர்சனத்தை கூட கடந்த நாடாளுமன்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமி வைக்கல. ஸ்டாலினுக்கு எதிராக பேசிட்டே இருக்கிறாரு. நடந்த தேர்தல் மோடி வேண்டுமா வேண்டாமா? அதான் தேர்தல். மோடியை வந்து திமுக எதிர்ப்பதை விடவும், பாஜகவை திமுக எதிர்ப்பதை விடவும் நான் தான் கூடுதலா எதிர்ப்பேன் அப்படின்னு பேசினார்னா ஓட்டு போட்டுருவாங்க. ஆனா அதை விட்டுட்டு ஸ்டாலின் வந்து ஒரு குடும்ப ஆட்சி நடத்துறாருன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல நாடாளுமன்ற தேர்தல் வந்து. அப்போ உங்களை மக்கள் நம்பல. அதனாலதான் அந்த தேர்தலில் மாபெரும் தோல்வி. இப்பொழுதும் சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக என்கிற கட்சி தனித்தன்மையோடு இருந்தா விசிகா போன்ற கட்சிகள் கூட பரிசீலனை பண்ணுவாங்க. திமுகவோடு யாரெல்லாம் முரண்படுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு புகலிடம் தமிழ்நாட்டில் இருக்கப்ப இல்லைல, மதச்சார்பற்ற ஒரு அணி இல்லைல திமுகவை கழிச்சிட்டு பார்த்தா. அப்ப யாருமே வரமாட்டாங்க. பாஜக வெளியேறி விட்டால் அதிமுக பக்கம் எல்லாரும் போவாங்களா? பாஜக வெளியேறி விட்டால் குறைந்தபட்ச வாய்ப்பு இருக்கிறது. அதை தனித்தன்மை உறுதி செய்யணும்ல. எப்படி ஜெயலலிதா போனாங்க கடந்த காலங்கள்ல? எல்லாரும் அதிமுக கூட்டணிக்கு எப்படி போனாங்க கடந்த காலத்துல? அவர் ஒரு உறுதிமிக்க தலைமை. நான் இப்படித்தான் அப்படின்னு சொல்ற தலைமை ஒண்ணு வேணும்ல. இது எதுல சேரும்னு தெரியல. இப்போதைக்கு 4 முனை போட்டி. ஒரு பக்கம் சீமான், ஒரு பக்கம் விஜய், ஒரு பக்கம் அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி. ரொம்ப சுருக்கமா சொல்லவா? திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி 4 அணிகளின் வழியாக, திமுக கழிச்சிட்டு பார்த்தா 3 அணிகளின் வழியாக சிதறடிக்கப்படுகிறது.
இது திமுகவின் வெற்றியை உறுதி செய்யுது. நீங்க தேர்தலில் நிற்கிறதே வேஸ்ட். பஞ்சாயத்து போர்டில் எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, அண்ணன் போஸ்டா தேர்ந்தெடுத்துட்டாங்க, ஒரே ஆள் தான் நின்றான், இன்னும் எதிர்த்து நிற்க ஆள் இல்லை. திமுக இப்போ தமிழ்நாட்டுக்கு எனக்கெல்லாம் இருக்கிற கவலை என்னன்னா, திமுக வென்று விடும் என்பதில் எனக்கு ரெண்டாவது கருத்து கிடையாது. இந்த ஆட்சியில் சில விமர்சனங்கள் இருக்கிறது, குறைகள் இருக்கிறது, திருத்தப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்கிறதுங்கிற அதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன். எந்த ஆட்சியுமே 100% வந்து பெர்ஃபெக்ட் அப்படின்னு ஒரு ஆட்சியை நம்ம சொல்ல முடியாது. அது ஓகே தான். ஒரு எதிர்க்கட்சி தமிழ்நாட்டில் ஒரு வலிமையான எதிர்க்கட்சி கிடையாது. அவர்கள் எல்லாரும் சிதறுண்டு கிடக்கிறார்கள். அவர்களால் வந்து ஒற்றை குரல்ல யாருமே எதிர்க்கட்சி அரசியலை செய்ய முடியல. அந்த இடத்திற்கு பாஜக நகர்வதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கிறது. எல்லா கட்டமைப்பு வைத்திருக்கிற அதிமுக தன்னை நான் ஒரு சிறந்த ஆட்சியாளனாக வந்து எடப்பாடி பழனிசாமி இல்லை. அவர் ஆளுங்கட்சியாக இருக்கிற போது சிறந்த ஆட்சியாளராக இல்லை, எதிர்க்கட்சியா இருக்கும் சிறந்த எதிர்க்கட்சி தலைவராகவும் இல்லை. நேற்று நயினார் சொல்றாரு 2026 எங்களுடைய நோக்கம் அல்ல, 2029 தான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்றாரு. நான் இவ்வளவு நேரமா அவங்கள்ட்ட சொன்னதை அவர் சொல்றாரு. ரிசல்ட் வந்து வராது. 2026 யாருமே ஜெயிக்க மாட்டாங்க. இப்போது இருக்கக்கூடிய இந்த அதாவது அதிமுக பாஜக கூட்டணியில வந்து இப்ப 75 எம்எல்ஏக்கள் இருக்காங்க எல்லாரும் சேர்த்து. இந்த 75 எம்எல்ஏக்களும் திரும்ப வெற்றி பெறுவதற்கே கஷ்டப்படுறாங்க. களத்திலே தோற்று போவார்கள். அதனால திமுகவை வெல்லுகிற வலிமை உங்கள்கிட்ட இல்லை, சித்தாந்த கொள்கை வலிமை இல்லை, இல்ல கூட்டணி வியூகமும் உங்கள்கிட்ட இல்லை. உங்களை யாரும் நம்ப மாட்டாங்க. விஜயெல்லாம் நம்புறதுக்கு வந்து அதாவது விஜய் ரசிகர் மன்றத்தில் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் வாக்குரிமை இருந்தா முதலமைச்சராகலாம். விஜய் ரசிகர் மன்ற தேர்தல் தான் நடத்தணும். இல்ல அடுத்த மாதம் ஆகஸ்ட்ல இருந்து அவரு சுற்றுப்பயணம் அவரும் போக போறாருன்னு சொல்லப்படுறாங்க. எல்லாரும் வேடிக்கை வைப்பாங்க. ஊருக்குள்ள யானை வந்தா வேடிக்கை வைப்பாங்க, கரடி வந்தா வேடிக்கை வைப்பாங்க, எல்லாத்துக்கும் வேடிக்கை வைப்பாங்க. நம்பணும்ல. யாரை பார்த்து வேடிக்கை பார்க்கல. நயன்தாரா நகைக்கடை திறக்க வந்துச்சு சேலத்துல, வந்து சொல்லாம கொள்ளாம லட்சம் பேர் திரண்டான். எத்தனையோ கூட்டத்தை பார்த்தோம்ல. ஜல்லிக்கட்டு போராட்டம் பார்த்தோம், லட்சக்கணக்கில் திரண்டான். அதில் அரசியல் சக்தியாக மாறிடுச்சா தமிழ்நாட்டில்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உரிமைகளை பாதுகாப்பதற்கான ஒரு அமைப்பாக அது மாறியதா? உதிரிகளாக கூடுவார்கள், உதிரிகளாக கலைந்து போவார்கள், அவ்வளோதானே. அமைப்பா திரள இல்லை, அப்படி மாறவே இல்லை. அது மாதிரி தான் விஜய்க்கு வந்து கூட்டம் கூடும், கூடிய வேகத்தில் கலைஞ்சிடும். சினிமா தேட்டரில் படம் போடும்போது பயங்கர கூட்டம் வரும். படம் விட்டவொடனே பெல் அடித்தோடனே கிளைமாக்ஸ் முடிஞ்சோடனே கிளம்பி போடுவாங்க எல்லாரும். வேடிக்கை பார்க்க ஒரு கூட்டம் வரும் விஜய்க்கு. விஜய் தாண்டி நான் கூட வருவேன். அவர் எலெக்ஷனுக்கு வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு தெரு வழியா போறாரு அப்படின்னா நான் கூட மொட்டை மாடியிலையோ தெருவிலையோ நின்று பார்ப்பேன், அண்ணாந்து பார்ப்பேன். திரைப்பட நடிகனை பார்ப்பதற்கு எப்போ ஒரு கூட்டம் இருக்கு. விஜய் அவர்களை கடந்து விஜயின் மீது அதீத நம்பிக்கையை வந்து அவர்களை தொண்டர்கள் வச்சிருக்காங்க. ஆதவ் அர்ஜுனா வச்சிருக்காரு, ராஜ்மோகன் வச்சிருக்காரு. இப்படியான நபர்கள் வந்து போற்றி புகழ்ந்து பேசிட்டே இருக்காங்களா? ஒரு மாற்றத்தை தன்னைத்தானே போழ்ந்துக்கிற வேண்டியதான். நீங்களா மீட்டிங் போட்டு, நீங்களா ஒரு ஹால் பிடிச்சி, நீங்களா வந்து மானே தேனே பொன்மானே போட்டு பாடிக்க வேண்டியதான். மக்கள் நம்பினா தானங்க வெற்றி பெற முடியும். அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஆதவ் அர்ஜுனா நம்பினா போதுமா? ஆதவ் அர்ஜுனா என்ன ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய குரல் அவரு. ஆதவ் அர்ஜுனாவுக்கு என்னங்க தெரியும்? தேர்தல் வியூகத்துல வேலை செஞ்சிருக்கிறாரு. அவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு? இந்த காக்கா உட்கார பணமலை விழுந்ததுன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி நம்ம வேலை செஞ்சனால திமுக வெற்றி பெற்றுச்சுங்கிறாரு. நான் வேலை செஞ்சனால திமுக வெற்றி பெற்றுச்சுங்கிறாரு. ஆதவ அர்ஜுனாவுடைய அப்பனுக்கு அப்பன், அவனுக்கு முந்தின அப்பங்க காலத்துல இருந்து திமுக இருக்கு, பல தலைமுறையா இருக்குல்ல. இருந்து யாரு தயவுல வெற்றி பெறாங்க? மக்கள் தங்களுக்கு தங்களுடைய உரிமைகளை எதிரொலிக்கக்கூடியவர்களுக்கு, நம்மளுடைய குரலை வந்து செவி சாய்க்கக்கூடியவர்களுக்கு அவங்க வந்து ஓட்டு போடுவாங்க. இந்த ஆட்சியை வீழ்த்துவதற்கான அதாவது இயேசுநாதர் சொன்ன பைபிள்ல சொன்ன கதை தான். இந்த ஆட்சியின் மீது குறை சொல்கிறவர்கள் உங்களில் புனிதமானவர்கள் முதல் கல்ல எறிங்க. மணிப்பூர் கலவரத்தை நடத்தி விட்டு தேவாலயத்தை உடைச்சு பொம்பளையெல்லாம் நிர்வாணப்படுத்தி ஊர்வலம் போக வச்சுவிட்டு கொடூரமா வந்து ஆட்சி நடத்தக்கூடிய பாஜக காரங்க வந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது. என்ன கெட்டு விட்டுச்சு? பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வன்புணர்வுல குற்றவாளிகளை ஆதரித்த அதிமுக வந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு வந்து இது நடந்துச்சு, அத்துமீறல் நடந்துச்சு. இது தனிநபர் சம்பவம், அதுக்கு உடனே தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. திருப்போணத்தில் நடந்த சம்பவம் நடந்திருக்க கூடாது, துரதிருஷ்டமான மோசமான சம்பவம். உடனடி நடவடிக்கை எடுத்தாங்க, கொலை வழக்கு பதிவு செஞ்சாங்க காவலர்கள் மேல. உடனடி நடவடிக்கை பாயுது. இதை கூட செய்யாதவர்கள் இந்த ஆட்சியை குறை சொல்றாங்க, வீழ்த்திடணுங்கிறான். எப்படி வீழ்த்துவதற்கு இருந்தாலும் அவருக்கும் கவலைப்படுறாரு விஜய். யாரு? அவர் பேர் அஜித்குமாராக இருந்தாலுமே அவருக்காக கவலைப்படுறாரு விஜய். இவங்க அரசியல் அறிவு எவ்வளவு மட்டமா இருக்குங்கிறது இதெல்லாம் எடுத்துக்காட்டு. அஜித்னு பேர் வச்சுட்டா அவர் எதிரி. அப்படி அஜித் என்னைக்கா சொல்லிருக்காரா? அஜித்துக்கு இருக்கக்கூடிய மெச்சூரிட்டி இவர் கிடையாது. இதெல்லாம் ஒரு டயலாகா? அப்ப இவங்க ரசிகர் மன்ற மனநிலையில இருந்து இன்னும் தொண்டர்களாக மாறவில்லை என்பதற்கு இந்த டயலாக் சாட்சி.
ஒரு நாளும் நீங்கள் வெல்ல முடியாது. வேடிக்கை காட்டலாம், வித்த காட்டலாம். என்டர்டெயின்மெண்ட், தமிழ்நாட்டினுடைய என்டர்டெயின்மெண்ட். நீங்க ஸ்கிரீன்ல என்டர்டெயின்மெண்ட் பண்ணீங்க, இந்த வட்டம் நீங்க மேடையில பண்ண போறீங்க, தெரு தெருவா வந்து நீங்க வித்த காட்ட போறீங்க. உங்க வித்த பலிக்காது. நன்றி, நிறைய விஷயங்கள் தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.